ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு கூலி பண்ணுற ஒரு ரிவ்யூ கொடுக்க போனேன். சரி ரிவ்யூ கொடுக்க போனேன். கூலி கூலி கொலை கொலை கூலி எஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் டெய்லர் டிஷர்ட்லாம் போட்டு பாடினா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நானும் தலைவரோட ஃபேன் தான். ஸோ டெய்லர் பார்த்தியா பார்க்கறியா வாங்கின ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருந்தது படமும். சார் கூலி பண்ணுறது டெய்லர் ரிவ்யூ நான் சொல்ல போனேன். அந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கூலி 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 இது ஏதோ ஒரு வார்த்தை, பாஷை ஹிந்தி வார்த்தை கூட சொல்லலாம். கூலி ஆல்ரெடி தமிழ்லேயே வந்திருக்கு படம். ஷாருக்குமார் சார் கூலி படம். கூலிகாரன் எம்ஜிஆர் சார் படம். ஓகே சார் விஜயகாந்த் சார் நடிச்ச படம். ஓகே சார் இந்த கூலி ரஜினிகாந்த் சார் போட்ட ரிவ்யூ சொல்ல போகலாம். நாங்கள் போகலாம் வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சார் இந்த படத்துக்கான ஆக்டர்ஸ் கேஸ்டிங்லாம் பார்க்கலாம். ஓகே சார் இந்த படம் ஆட் பண்ணது இந்த ஒன் அண்ட் ஒன்லி விக்ரம் லியோ, இந்த ஒன் அண்ட் ஒன்லி லோகேஷ் கனகராஜ் சார். ஸோ இந்த படத்தோட மியூசிக் பார்த்தீங்கன்னா மாறி இந்த மன மாறி அனிருத் எஸ் அனிருத் அவர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட எடிட்டிங் ஃபிலிம் ராஜ். ஓகே ஸோ இந்த படத்துக்கான கேஷ் பார்ப்போம். ஓகே கேஷு பார்த்தீங்கன்னா ஏகத்தக்க இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார். ஓகே ரஜினிகாந்த் சார். ஓகே ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா உபேந்திரா சார். கன்னடா நான் பெத்த ஃபேனானா உபேந்திரா கன்னடா சூப்பர் ஸ்டார். ఎస్ నెక్స్ట్ பார்த்தீங்கன்னா అక్కేని నాగార్జున. నాగార్జున గారు నేను అక్కడ తెలుగులో సూపర్ స్టార్ అన్నా నాగార్జున సార్. సో ఫోర్త్ பார்த்தீங்கன்னா అమీర్ ఖాన్ సార్. ఓకే పహలా నషా పహలా హువా ఏమైతే బాగా బడా ఫ్యాన్ అమీర్ ఖాన్. సామె சார் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷோபன் சாய் சார். இவர் யார் தெரியுமா? மஞ்சுமல் பாஷன் முன்னாள் போனோம் ஸ்டார் இவர். ஓகே ஷோபன் சாரியாண்ணா அந்த மலையாளம் மஞ்சுமல் பாஷை காணமாண்ணா. ஸோ இது ஒரு படத்திலே தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தின்னு 4 ஸ்டார் நடிக்கிறாங்க. ஸோ இது இந்த 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 ஃபார்மேட் ஃபஸ்ட்டு ஜெயலலிதா ஆரம்பித்தாங்க. அதே ஃபார்மேட்டை இந்த கூலி பார்த்துலையும் கொண்டு வந்துருக்காங்க. ஓகே ஸோ ஜெயலலிதா 2 படத்தில் எப்படி இருக்குன்னு தெரியாது, அது போட்டு தான் பார்க்கணும். ஓகே ஸோ அதே ஃபார்மேட் தான். ஓகே ஸோ அப்புறமா பார்த்தா ஸ்ருதி ஹாசன், அப்புறம் ரச்சிதா ராம், அப்புறமா நிறையா சார்லி சார் நடிச்சிருக்காரு. அப்புறம் பூஜா மோனிகா சாங் கேமியா ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஸோ இந்த படத்தோட தேர்தல் அனலிஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 செகண்ட். ஸோ இந்த படத்தோட தேர்தல் அனலைஸ் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே அந்த தேர்தலில் பார்த்தோன்னே ஒரு நரேஷன் நம்ம போனோடனே யார் இது பண்ணணும்னு ஒரு நரேஷன் மாதிரி ஸோ எனக்கு கதை என்ன தோணுதுன்னா, ஒரு கதை என்ன அரசு பார்க்கணும். ரஜினிகாந்த் சார் ஒரு இதில் கூலியாக ஒர்க் பண்ணுறாரு. ஓகே ஸோ நாகார்ஜுனா சார்னா இந்த வில்லன்னு தெரிஞ்சு போச்சு. ஓகே ஸோ இப்போ கதைக்கு வரோம். ஓகே கதை எப்படி இருக்கணும். ஓகே ஸோ கதை பார்த்தீங்கன்னா ஸ்ருதி ஹாசன் ஒரு இதில் மாற்றின்னு இருப்பாங்க. ஓகே ஒரு கேங்ஸ்டர் கூனில் மாற்றின்னு இருப்பாங்க. ஓகே ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இல்லீகல் பிஸ்னஸ்லாம் பண்ணுவாங்க. அதுக்கான எது யார் தெரியுமா? நாகார்ஜுனா சார்னா எது அந்த இதுக்கே அவர் தான் எது. ஓகே ஸோ அதில் ஸ்ருதிஹாசனை கலத்தி டார்ச்சர் பண்ணுற மாதிரி சீன்லாம் சேனலில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை எப்படி ரஜினிகாந்த் சார் கண்டுபிடிச்சி எப்படி காப்பாற்றாரா இல்லையானா இந்த பாட்டோட கதை. ஸோ அமீர் கான் சார் என்ன ரோல் வரான்னு நான் சொல்லுவேன். ஓகே ஸோ அமீர் கான் சார் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பிக் வில்லன், ஒரு சைலண்ட் வில்லன் மாதிரி இருக்காங்க. ஓகே ஸோ நாகார்ஜுனா சாரோட எட்டாக கூட இருக்கலாம். ஸோ நாகார்ஜுனா சார் தம்பியாக கூட இருக்கலாம்.
அண்ணனா கூட இருக்கலாம். அது நாகா சார் தம்பினா வரும். ஓகே, ஸோ நாகார்ஜுனா சார் தம்பினா அது அமெரிக்கான் சார் தான். ஸோ அவர் தான் நாகார்ஜுனா சார் தம்பியாக ப்ளே பண்ணுறாரு. ஸோ அந்த ஓவரால் கதை பார்த்தீங்கன்னா ஸ்ருதிஹாசனை வந்து அந்த கும்பல்லேருந்து எப்படி ரஜினிகாந்த் சார் காப்பாற்றாரு, ஸோ என்னென்ன வேஷம் போடுறாரு, கூலியாக வராரா. ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா சத்யராஜ் சார் பார்த்தீங்கன்னா இல்லை அவர் வில்லனே இல்லை, எனக்கு தெரியும் தெளிவாக தெரியுது. ரஜினிகாந்த் சாரோட ஃப்ரெண்டாக வராரு. ஓகே, அவரே ஒரு டைலாக் வரும், நீங்கள் 30 வருஷம் கழிச்சு இதுக்கு வந்தேன்னு. ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்ருதிஹாசன் வந்து சொல்லுவார் டைலாக் வந்து தெரியுமா, எங்கள் அப்பா வேணால் உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஆனால் அவர் தான் என் அப்பா. ஹா ஹா ஹா. ரஜினிகாந்த் சார் சொல்லுவார், அவர் ஒன்று அப்பா, எனக்கு அவன் நண்பன். ஸோ இந்த டைலாக் வச்சு பார்க்கும்போது ஸ்ருதிஹாசன் சாரோட அப்பாவோட எதிரிங்கன்னா இவங்களை கடத்தி வச்சு இது பண்ணுறாங்க. ஸோ அது இல்லீகல் பிஸ்னஸ் என்னன்னு கண்டுபிடிச்சா அவள் அப்பாவை போட்டுறாங்க. அது அவரோட ஃப்ரெண்டு மூலியமானா இந்த கூலி ரஜினிகாந்த் தான் தேவாவாக வந்து. ஸோ பழைய ஐ திங்க் இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா பழைய படத்தோட இது கண்டினியூஷன் மாதிரி இருக்குது. எப்படி இந்த குட் பேட் ஆகுதுல தலா வந்து ஏகே வந்து பழைய டான் இருந்தாலும் அந்த கண்டினியூஷன் மாதிரி வருது. நான் லாஸ்ட் சீன்லேயே பார்த்துருப்பீங்க அந்த பழைய ரஜினிகாந்த் சார் கெட்டப்பில் வருது. ஸோ ஐ திங்க் இது வந்து ஓல்டு மூவியோட ஸ்டோரி கண்டினியூஷன் ஆனால் இருக்குது. ஸோ அது எந்த மூவினா தெரில. ஸோ ஃப்ரெண்ட்ஸு வந்து இது பண்ணுவாங்க, ஆனால் கதை சிம்பிளாக அங்கே ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சிருந்து ஷோபன் சைக்கிள் வந்து அந்த 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 அவர் வந்து ஒரு கூணா நடிச்சிருப்பார், அடியாளாக நடிச்சிருப்பார். ஓகே, உபேந்திரா சார் வந்து நான் சொல்ல மாட்டேன். உபேந்திரா சார் வந்து ஐ திங்க் ரஜினி சார் ஃப்ரெண்டாகவும் இருக்கலாம், நாகார்ஜுனா சார் விட அடியாளும் இருக்கலாம். ஸோ அந்த வேறு ஊர் அடியாளாக கூட இருக்கலாம். ஏன்னா அவர் வந்து பிஸ்னஸ் இல்லீகல் பிஸ்னஸ் மேனு. ஸோ அதோட அடியாள் வந்து பெங்களூரோ கர்நாடகாவோ மத்திய பிரதேஷோ அதோட அடியாளாக வந்து உபேந்திரா சார் இருக்கலாம், அதர்வைஸ் ரஜினிகாந்த் சாருக்கு ஃப்ரெண்டாகவும் இருக்கலாம். ஸோ கதை வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்டானே ஸ்ருதிஹாசன். ஓகே, அவங்கள எப்படி காப்பாற்றாங்க, எப்படி கண்டுபிடிக்கிறாரு, எப்படி ரஜினிகாந்த் சார் வில்லனை எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு, கடைசியில் என்ன ஆகுதுன்னா ட்விஸ்ட்டு. ஓகே, யார் மெயின் வில்லன்னு அமெரிக்கான் சார் எந்த ரோலில் வராது. ஸோ அதனால இந்த படத்தில் ஒரு ட்விஸ்ட்டு இருக்குது. ஸோ ஓவரால் தேர்தல் எப்படி சார்ந்தது, ஓவரால் தேர்தல் பார்த்தீங்கன்னா குட் தான் சொல்ல முடியும். ஏன் நான் குட் அண்ட் குட் சொல்கிறேன், ஏன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் ஒன்றுமே இல்லை. ஓகே, இங்கிலீஷ் பாட்டை மாதிரி போடுறாங்க, அதுதாத்துமே ஜெயலலிதா பார்த்தாலும் உக்கும் சாங்குன்னு எல்லாம் கேட்குற மாதிரியாவது இருந்துச்சு. ஆனால் ட்ரெயிலில் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கே இல்லை. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் சார் வந்து ஓல்டான மாதிரி தெரிஞ்சிச்சு இல்லை. ஸோ அந்த ஸ்டைல்லாம் அந்த பழைய பாஷாவோடய போயிடுச்சு. அப்போ இல்லை தலைவரே இப்போ பார்க்க முடியலன்னா ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. ஸோ நான் வேட்டையந்தில் கூட குறி வச்சா எல்லாம் விழுணும் டைலாகாவது வந்துச்சு. அந்த படமே அண்ணன் வந்துச்சு ஃபுல்லு. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பஞ்சு டைலாக் தேர்தலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்துருக்கு. தேவா பற்றி தெரியாமல் நீங்கள் விளாடுறீங்க அந்த டைலாக்கும். அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த அப்பா உனக்கு நான் அப்பாவாக இருக்கலாம், எனக்கு நண்பன் அந்த டைலாகும் சரி டைலாகும் ஓகேவானா இருக்குது. ஆனால் படம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த ஸ்மக்லிங்னு சொல்ல முடியாது. லோகேஷ் கனகராஜ் ஸ்டோரி தான். நான் ப்ரீவியஸ் மூவி வேணால் அப்படி இருக்கலாம், லியோவில் கூட அப்படி இருந்துச்சு, கைதியில் கூட அப்படி இருந்துச்சு, மாஸ்டர். ஸோ இது வந்து ஒரு வாட்ச் பிஸ்னஸ்ன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அது ஒன்றும் அது எனக்கு இன்னமும் 100% ஷூர் இல்லை. வாட்ச் பிஸ்னஸ் கம்பெனியாக கம்பெனி இல்லீகல் பிஸ்னஸாக அதில் வந்து ஸ்ருதிஹாசன் மாற்றிட்டு எப்படி ரஜினிகாந்த் சார் உதவியோட வெளில வராரு, எப்படி வந்து அந்த வில்லன்ஸ் யார் மெயின் வில்லன்னு கண்டுபிடிக்காதா இல்லையானா படத்தோட தேர்தலோட விமர்சனம் ரிவ்யூ. ஓகே, ஸோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூலி படம் எப்படி இருக்குன்னு. ஸோ டிக்கெட் புக்கிங் நாளிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ
ஸோ எல்லோரும் போய் புக் பண்ணி போய் நெக்ஸ்ட் வீக் போய் கூலி போய் பாருங்க. நான் கூட போய் பார்க்க போகிறேன். ஸோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், கூலி மூவி எப்படி இருக்குன்னு கதை எந்த பேஸில் போடு. ஆனால் கதை எந்த பேஸ் ஆனால் போகணும் தேவையிலே காமிச்சிட்டாங்க. ஸோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இந்த தக்லைஃபில் சொன்னேன்னா தக்லைஃபில் நான் பையன் சொல்கிறேன், சிம்பிள் சார் கமல் சார் பையன் சொல்லிட்டேன். ஆனால் தக்லைஃபில் பண்ணேன் அண்ணன் தம்பி சொல்லிட்டேன். ஆனால் கதை சொன்ன மாதிரி கொஞ்சம் வந்து ரிலேட்டடாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இதுலேயும் இருக்கும். சுட்டியாசனை எப்படி காப்பாற்றுறாரு, எப்படி அந்த கும்பலோட மீட்பு கொண்டு வராரு, எப்படி என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாரு. ஸோ எப்படி அந்த ரஜினிகாந்த் சார் ஃபஸ்ட் ஹாஃபில் வரா, செகண்ட் ஹாஃபில் வரா, இல்லை விக்ரம் படம் மாதிரி இருக்குமா தெரியல. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், போகிறது என்னெல்லாம் பார்க்கணும் நெக்ஸ்ட் வீக் கூலி மூவி. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் செகண்டில் கூலி ட்ரெய்லர் எப்படி இருந்தது, கூலி ட்ரெய்லர் எப்படி இருந்தது கமெண்ட் செகண்டில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ஸ்பீச் ஆஃப் பிரானேஷ் vlog யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி குட் நைட் டு ஆல் ஆஃப் அஸ். ஹாவ் அ குட் டே டு ஆல் ஆஃப் அஸ்.